ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே புரோட்டீன் ரிச் சீ ஃபுட்டான ப்ரான்ஸ் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 kg அளவுக்கு ப்ரான்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, அவங்க அவுட்டர் லேயர்ஸை வந்து நல்லா ஷெல்லை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட ஹெட் பகுதியும் டெயில் பகுதியவும் அவங்க வந்து நல்லா ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துடுறாங்க. இது வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. நல்லாவே கிளீனா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் நமக்கு வந்து அதில ஸ்மெல் எதுவும் வராது. அண்ட் ஆல்சோ கிளீனா இருக்கும். இத வந்து ஒவ்வொரு பிரான்ஸோட முதுகு பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃபுல் லென்த் ஆஃப் த பிரான்ஸ்லயுமே நம்ம ஒரு கத்தி வச்சு கீறி லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அதில இருக்கிற பிளாக் கலர் நர்வ் மாதிரி இருக்கிற போர்ஷன வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறணும். அதுதான் வந்து நம்ம இங்க கிளீன் பண்றது அப்படின்னு சொன்னா, அது ஒரு வேல தான் நமக்கு. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ஸோ, இத வந்து நம்ம நீட்டா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவ நீங்க நல்லா கிளீனா வாஷ் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலா எல்லா பிரான்ஸும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா, ஸ்ட்ரெய்னர்ல எல்லா பிரான்ஸையும் அகைன் ஒரு டைம் போட்டு, ஒரு டைம்க்கு 2 டைம் கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மெயின் வந்து மேரினேஷன் தான். மேரினேஷன் வந்து நீங்க எவ்ளோ எவ்ளோ விடுறீங்களோ, அந்த அளவுக்கு பிரான்ஸ் வந்து நல்லா மசாலா இழுத்துக்கும். அதுக்கு என்னென்ன மசாலா போடுறோம்ன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா. கரம் மசாலா எப்பவுமே நான் சொல்றது தான். 100 கிராம் பட்டைக்கு 50 கிராம் கிராம்பு, 25 கிராம் ஏலக்காய் போட்டு செஞ்ச கரம் மசாலா தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வீட்லயே செஞ்ச மிளகுத்தூள் தான். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 எலும்பிச்சம்பழம் அளவுக்கு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து ஒரு ரெட்டிஷ்ஷான கிரேவி வேணும்னா, நீங்க மஞ்சத்தூள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் மஞ்சத்தூள் ஒரு அடிஷ்னலான டேஸ்ட் குடுக்கும் அப்படின்றனால, நான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இது மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க டேஸ்ட் கூட பார்த்துக்கங்க. உப்பு பத்துமா, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மசாலால சுருக்குன்னு இருந்தா தான், நீங்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது உப்பு வந்து சரியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, இத நல்லா கையில மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு மசாலா வந்து ப்ரான்ஸ்ல இறங்கும். அதனால நல்லா டாஸ் பண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ்க்கு நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ 2 ஹார்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்றேன். பாருங்க, அதில எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாட்டரே ஆட் பண்ணல. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் தான் வந்து ப்ரான்ஸ்க்கு ரொம்பவே ஒரு அடிஷ்னலான டேஸ்ட் குடுக்கும். இத எல்லாமே எண்ணெய் சூடானதும் அப்படியே நம்ம உள்ள போட்டுடலாம். போட்டு கொஞ்சமா கிளறி விடுங்க. ஒரு மீடியம் டூ ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் நல்லா உள்ள இருந்து வெளிய வர வரைக்கும் நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி வந்தப்புறமா, நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி, ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் நீங்க விட்டீங்கன்னா போதும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி, அது வந்து தண்ணி இருக்கா, இல்ல குறைஞ்சிருச்சான்னு மட்டும் பார்த்து பாருங்க. இந்த அளவுக்கு தண்ணி குறையும்போது, அது நல்லாவே வெந்து முடிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் மல்லித்தழ மட்டும் கட் பண்ணி போட்டு, கார்னிஷ் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க. சூப்பரான பிரான்ஸ் மசாலா ரெடி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் லைக் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.